கரெக்டாக ஃபேன்ஸுக்கு வணக்கம். டெஸ்ட் மேட்ச் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குனுங்கிற மாதிரி இந்த ஜென்ரேஷன் ஃபேன்ஸ் விரும்பினது இந்த ஒரு மொமெண்ட்டுங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ பல டெஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்துருப்போம். காபாலிருந்து ஏகப்பட்ட விஷயம் ஆடியன்ஸை டெஸ்ட் கிரிக்கெட் பக்கம் இன்னும் அலைவாக வச்சிருக்கக்கூடிய ஒரு ஃபார்மேட்டாக உருவாக்கணுங்கிற மாதிரி பல பேர் போராடிட்டு இருந்தாலுமே ஒவ்வொரு மேட்சுமே செம்மையாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு நடுவில் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து சீரியஸ் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லியாக்கணும். ஸோ லாஸ்ட் டெஸ்ட் என்ன ஆக போகுது, அதுக்கு முன்னாடி நேற்று மேட்ச்சில் என்னங்க நடந்துட்டு ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் சுந்தர் பண்ண சம்பவம் அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போது அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போதைக்கு என்னதான் இங்கிலாந்து லீட்ல இருந்தாலுமே நேற்று மேட்ச் அவங்க வின் பண்ணியிருந்தாங்கன்னா சீரீஸை சீல் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்தியாவுக்கு ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அடுத்த மேட்சை வின் பண்ணி டிரா பண்ணுறதுக்கான சான்ஸ் செம்மையாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் சுந்தர். இந்த டெஸ்ட் சீரீஸில் என்ன ஆச்சு அப்படின்னா, எடுத்த உடனே இந்தியா வந்துட்டு பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. செம்மையான ஒரு டீசெண்டான ஸ்கோர் போடலாங்கிற மாதிரி ஒரு 350 சம்திங் என்னமோ போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் இங்கிலாந்து வந்தாங்க. அவங்களுடைய டாப் ஆர்டர் கிராலி, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக பென் டக்கெட், ரெண்டு பேருமே செம்ம இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாங்க. ரெண்டு பேருமே செஞ்சுரி மிஸ் பண்ணாங்கன்னு சொல்லி ஆகணும். ஆனால் அவங்களுடைய மிடில் ஆர்டரில் வந்தாருங்க ஜோ ரூட், சரியான ஒரு 150. மாடர்ன் டே கிரிக்கெட்டுடைய சூப்பர் ஸ்டாராக இருக்காரு. டெஸ்ட்டில் மிக சிறந்த ஒரு பேட்ஸ்மேனாக இருக்காருங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். டாப் 2ல இடம் பிடிச்சிருக்கிறாருங்கிறதும் மிக முக்கியமான விஷயம். சச்சின் டெண்டுல்கர் 15,000 ரன்ஸோட முதல் இடத்துலையும், ரெண்டாவது இடத்துல ஜோ ரூட் இருக்காரு. ஃபேப் 4ல நம்பர் 1ல இருக்காருங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். உண்மையாலுமே ஒரு ஹேட்ஸ் ஆஃப், சரியான ஒரு மாடர்ன் டே செம்மையான டெஸ்ட் பேட்ஸ்மேனாக இருக்கிறாரு ஜோ ரூட். இருந்தாலுமே அவருக்கு ஹோம் கிரவுண்டில் செஞ்சுரி ஜாஸ்தி, ஆஸ்திரேலியாவில் ஒரு செஞ்சுரிஸ் கூட அடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கு. ஹோப்ஃபுல்லி ஃபியூச்சரில் ஒன்று அடிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி நம்பலாம். அப்படியே கட் பண்ணோம்னா பெஞ்சமின் ஆண்ட்ரூ ஸ்டோக்ஸ், அவர் ஏன் மாடர்ன் டே கிரிக்கெட்டுடைய பெஸ்ட் ஆல்ரவுண்டர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டராக இருக்கிறாரு. நமக்கு எப்படி ஜடேஜாவும் அந்த பக்கம் ஒரு ஃபைன் ஆல்ரவுண்டராக இருக்கிறாருங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காரு. மறுபடியும் ஒரு 100+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட வந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்த மாதிரி இருந்தாலுமே அந்த கன்சிஸ்டன்சி, அதாவது 5 விக்கெட் ஆலும் எடுத்தாரு. அண்ட் ரொம்ப முக்கியமாக பேட்டிங்லேயும் அவருடைய கான்ட்ரிபியூஷன் செம்மையாக இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 600க்கு மேலே டோட்டல் போயாச்சு. லீடிங்கும் பார்த்தோம் அப்படின்னா தெரிக்க விட்டுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்தியா லாஸ்ட் டேல ஜெயிக்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஆனால் விக்கெட் விடாமல் இருக்கணும்னு நினைக்கும் போது லாஸ்ட் டேக்கு முன்னாடி அந்த ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா 2 தடவை அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு பேட்ஸ்மேன்ஸை இழந்திருப்பாங்க. ஸோ ஒரு பக்கம் சாய் சுதர்சன், இன்னொரு பக்கம் ஜெய்ஸ்வால், 2 பேர் போனதுக்கப்புறம் லஞ்சு அது முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தேர்ட் செஷன் செம்மையான ஒரு பார்ட்னர்ஷிப் சுப்மன் கில் வர்சஸ் KL ராகுல் 2 பேருக்குமே. ஸோ அந்த 2 பேருமே போட்டி போட்டுட்டு முதல் 100 யார் அடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் 4th டேல 100 கம்ப்ளீட் பண்ண முடியல. அப்படியே கட் பண்ணோம்னா அடுத்த நாள் காலையில் ஏர்லியாகவே அவுட் ஆகிட்டாருங்க. KL ராகுல் கிட்ட இருந்து ஒரு செஞ்சுரி எதிர்பார்த்தோம், செம்மையாக ஆடிட்டு இருந்தாரு. 90க்கு அவுட் ஆகிட்டாரு. இன்னொரு பக்கம் கில் நான் யாருங்கிற மாதிரி காமிச்சிட்டு செஞ்சுரி அடித்த உடனே அவுட் ஆகிட்டாரு. இருந்தாலும் 5th டேல இருக்கும். விக்கெட்ஸ் அதிகமாக விட்டோம்னா இன்னும் லீட் ரன்னு கூட வரல, 200 ரன்னுக்கு பின்னாடி பின்தங்கி இருக்கும். விக்கெட்ஸ் மட்டும் போச்சுன்னா அவங்க இன்னிங்ஸ் வெற்றியை அடைஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஜட்டு அண்ட் வாஷிங்டன் சுந்தர் 2 பேருடைய பார்ட்னர்ஷிப் எங்கேயோ கொண்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். 2 பேரும் நாள் முழுக்க ஆடினாங்க, ஆடிக்கிட்டே இருந்தாங்க, இஷ்டத்துக்கு விளாண்டாங்க. ஸோ ஃபைனலாக 2 பேருமே செஞ்சுரி அடிச்சிட்டாங்க. செம்மையான ஒரு மேட்சை ட்ரா பண்ணி கொடுத்துட்டாங்க. தோக்க வேண்டிய மேட்சை ட்ரா பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் விஷயம் அங்கே கிடையாது. ஒரு சமயத்தில் இங்கிலாந்து பவுலர்ஸ் எல்லாருமே, கேப்டன் ஸ்டோக்ஸ் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமாக கடுப்பாகிட்டாங்க. கடுப்பாகிக்கிட்ட வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கலாமாங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேருமே 100 கம்ப்ளீட் பண்ணறதுக்கு முன்னாடி அதுக்கு ஜடேஜா சொன்னார், தம்பி இன்னும் 15 ஓவர் இருக்கு, நீ போய் பவுலிங் போர்டுன்னு சொன்னப்போ ஸ்டோக்ஸ் பயங்கரமாக கடுப்பாயிட்டாரு. அவர் ஒரு சில வார்த்தைகளையும் விட்டார். என்ன அப்படின்னா, நீ இந்த ப்ரூக்கு பென் இவங்கெல்லாம் வச்சு அடிச்சு தான் நீ செஞ்சுரி அடிக்கணுமா ஜட்டு அப்படிங்கிற மாதிரி ஜடேஜாவை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அவருடைய எமோஷனலோட விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. சின்ன பசங்களை அடிச்சு நீ என்ன பண்ண போற, அதில் 100 அடிச்சு உனக்கு என்ன பெருசாக கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பென் ஸ்டோக்ஸ் வந்துட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியாவது அவருடைய கான்சென்ட்ரேட் வந்துட்டு அவருக்கு மாறி போகுமோ அப்படிங்கிற மாதிரி. அப்பவும் ஜடேஜா என்ன சொன்னார்னா, கம்முன்னு போய் பவுலிங் போடு, எங்களுக்கு இப்போ செகண்ட் பண்ணுறதுக்கான டைம் கிடையாது, நாங்கள் அதுக்கு வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வாஷிங்டன் சுந்தரும் ஜட்டுவும் கண்டுக்காத மாதிரி தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க. ஹாரி ப்ரூக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பின் போட சொன்னால் இந்த அடிச்சுக்கோ, உனக்கு செஞ்சுரி தானே வேணும் அப்படிங்கிற மாதிரி எகத்தாளமாக ஒரு சில பவுலிங் போட்டிருந்தாரு. ஆனால் ஜடேஜா இறங்கி வந்து 6 அடிச்சு அவருடைய செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணாரு. கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பக்கம் வாஷிங்டனும் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ண முடிச்சதுக்கப்புறம் ஹேண்ட் ஷேக் பண்ணாங்க. ஆனால் பென் ஸ்டோக்ஸ் டீம்மேட் எல்லாருக்கூடயுமே ஹேண்ட் ஷேக் பண்ணாரு. ஜட்டுக்கு கை கொடுக்காமே போயிட்டாருங்க. 2 பேருமே சிஎஸ்கேல ஒன்றா தான் விளையாண்டாலுமே இந்த ஒரு விஷயமெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் விளையாடுற வரைக்கும் பென் ஸ்டோக்ஸுக்கு செம்மையோட ஒரு மரியாதை இருந்தது. ஏன்னா பவுலிங்லேயும் சமயம் பண்ணாரு, 50-50 அப்படிங்கிற மாதிரி. இதுலேயும் வந்துட்டு 5 விக்கெட், அதுலேயும் செஞ்சுரிங்கிறதெல்லாம் ரொம்ப ரேரான ஒரு விஷயம். செம்ம ஆல்ரவுண்டருங்கிற மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாமே பாராட்டிட்டு இருந்தது. கடைசி நாள் ஒரு 10 ஓவர் முன்னாடி வரைக்கும் நல்லா தான் இருந்தார். எதுக்கு தேவையில்லாத விஷயம், எப்படியோ ட்ரா தான் ஆக போகுது, அவங்க செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டுமே அப்படிங்கிற ஒரு குணம் இல்லை கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது அவங்க
அவங்கள வந்துட்டு இந்த செஞ்சுரி அடிச்சு என்ன பண்ண போறாங்க, அவங்க செஞ்சுரி அடிக்கக்கூடாதுங்கிற ஒரு கெட்ட எண்ணம் அவருக்கு அந்த ஒரு செகண்ட்ல வந்துருச்சுங்கிற மாரி சொல்லி ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் தான் ஹேண்ட் ஷேக் பண்ண போய் ஜட்டு நிராகரிச்சு இப்போ வரைக்கும் செம்மையா போயிட்டு இருக்கு. ஜட்டுவ நெறைய பேர் பாராட்டிட்டும் வந்துட்டுருக்காங்க. அஸ்வின் அவர்கள் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, நானா இருந்தேன்னா அவங்க செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் கூட போதும் அப்படிங்கிற மாரி டிராப் பண்ணிட்டாங்க. அப்பவும் 10 ஓவர் போட வேண்டியது இருந்துச்சுல்ல. முழு ஓவர் போடுங்கடா அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அப்படிங்கிற மாரி மிகப்பெரிய ஆத்திரத்த வந்துட்டு அஸ்வின் காமிச்சிட்டு இருந்தாரு. அதுதான் உண்மையுமே கூட. ஸோ அவங்க வந்துட்டு இவ்வளோ இரக்கம் கூட காமிச்சிருக்க கூடாதுங்கிற மாரியும் நெறைய ஜாம்பவான்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே இந்த விஷயம் தான் சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. ஸோ 5வது டெஸ்ட் இப்பவே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. தேர்ஸ்டே நடக்கக்கூடிய அந்த போட்டிகள்ல பல சேஞ்சஸ் இருக்க போது. இந்தியன் டீம்ல ரிசர்வ் பண்ணிட்டு இல்லைங்க. ஸோ அவருக்கு பதிலா மேக்ஸிமம் நாராயண், ஜெகதீசன் டீம்ல ஆட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ வேற ஒருத்தருக்கு தான் ஸ்கெட்ச் போட்டாங்க. அவர்னால விளையாட முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஸோ அதனால ஜெக்கி உள்ள வராருங்கிற மாதிரியான தகவல் வந்திருக்கு. அந்த பக்கம் ஜேமி ஓவர்டன் 5வது டெஸ்ட்ல இருக்க போறாருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்த பக்கம் ஓவல்ல நடக்கக்கூடிய இந்த போட்டி மிக முக்கியமான ஒரு போட்டி. இங்கிலாந்து ஜெயிக்க போறாங்களா, இந்தியா டிரா பண்ண போறாங்களா, இதுல தான் இந்த சீரிஸோட முழு மனமுமே இருக்கு. ஏன்னா இந்தியாவும் சண்டை இழுத்து வச்சிருக்காங்க, அந்த பக்கம் இங்கிலாண்டும் சண்டை இழுத்து வச்சிருக்காங்க. எப்படி முடிய போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.